விஜய் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும், என் கேமரால நான் பதிவு பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு கூட்டம் தான் விஜய்க்கு வருது. இந்த கூட்டத்தை நம்பி விஜய் அரசியலுக்கு வந்தார்னா அவர் ஏமாந்து நிப்பார், தோத்து போவார். வீட்டுக்கு கொஞ்சம் ஸ்கூட்டி கொடுப்போம், 6 சிலிண்டர் கொடுப்போம், பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம் கொடுப்போம் அப்படின்னு நிறைய பெண்களுக்கு வந்து சலுகைகள் வந்து அவர் வந்து செய்யறதா சொல்லியிருக்காரு. ஏன்னா ஜெயிக்க போறது இல்ல, அள்ளி வீசுவோம். ஆரம்பத்துல இலவசங்களை எதிர்த்தார்ல விஜய், இன்னைக்கே இலவசத்தை நீங்க கொடுக்கணும். திமுக உழைச்சவங்களுக்கு, அடிமட்ட தொண்டர்களுக்கு எல்லாரும் அங்கீகாரம் கொடுத்துட்டு இருக்காங்க. அமைச்சர் துரைமுருகனை விடவா உதயநிதி ஸ்டாலின் இல்ல, நான் வந்து டிஎம்கேவை எதிர்த்து அந்த வாரிசு அரசியலை எதிர்த்து தான் நான் வந்து வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. திமுகவை எதிர்த்தா தான் ஒரு பெரிய ஆளு. விஜய் அவர்களுடைய பரப்புரைக்கு டிஎம்கே சார்ந்த எம்கே ஸ்டாலின் தான் முட்டுக்கட்டை போடுறாரு. எலி வந்து புலிவாலை பிடிச்சிட்டு சண்டைக்கு வாவான்னு சொல்லி கூப்பிட்ட கதையா தான் தாவேகா திமுகவை பிடிச்சிக்கிட்டு திமுகவை குறை சொல்றதா நான் பார்க்குறேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கல்லை நீங்க எரிஞ்சீங்கன்னா அந்த கல் ரிட்டர்ன் உங்ககிட்ட வரவே வராது. வணக்கம் சார். வணக்கம். இப்ப அரசியல் களம் வந்து சூடு பிடிச்சிருக்கு. இந்த மே மாச வெயில் அனலை விட தேர்தல் களம் அதுதான் அனல் அதிகமா இருக்குன்னே சொல்லலாம். இப்ப தமிழக வெற்றி கழகம் முதல் முறையா சட்டமன்ற தேர்தலை வந்து எதிர்கொள்றாங்க. அவங்களுக்கே வந்து எம்ஜிஆருக்கு சாருக்கு எவ்வளோ கூட்டம் கூடுச்சோ அவ்வளோ கூட்டம் வந்து இப்போ விஜய்க்கும் வந்து கூடுது. அதை தாண்டியுமே கூடுதுன்னு சொல்லலாம். இப்போ விஜயகாந்த் சார் வந்தாங்க, அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. கமல் சார் வந்தாங்க, அந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. ஆனா இவங்களுக்கு இவ்வளோ கூட்டம் கூடுது. அது மட்டும் இல்லாம லோக்போல் நடத்திய கருத்து கணிப்புல 20% வாக்கு வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 இடங்கள் வரைக்கும் அவங்க கைப்பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தேர்தலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இவங்க வர்றாங்க. வரும்போதே ஒரு நல்ல பாசிட்டிவா தானே பார்க்கப்படுது. 20% வாக்குகள் அப்படின்றது பாசிட்டிவா தானே பார்க்கப்படுது. இன்னும் 15 நாட்கள் இருக்கு. அதுக்குள்ள மக்கள் வந்து மாறலாம். ஸோ இப்போ விஜய் வந்து ஜெயிப்பாருன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அந்த கருத்து கணிப்பு 20% வாக்குகள் 10 to 15 இடம் இதெல்லாம் கைப்பற்றுவாங்கன்னு சொல்றாங்க, இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து உண்மையா இருக்கும் சார்? ஆக்சுவலா என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா விஜய் அவர்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றதான் நான் சொல்ல முடியும். இன்னொன்று நீங்கள் சொன்னீங்க எம்ஜிஆருக்கு கூடின கூட்டம், விஜயகாந்த் அவர்கள் கூட்டின கூட்டம், அதே போல் கமலஹாசன் அவர்களுக்கு கூடின கூட்டம் அப்படின்றீங்களா, இது அப்பட்டமான பொய் அப்படின்னு தான் சொன்னேன். எம்ஜிஆருக்கு இவரை விட காட்டிலும் அப்போது மக்கள் தொகை எவ்வளோ இருந்தாங்க அந்த காலகட்டத்தில், அப்போ எவ்வளோ மக்கள் கூடுனாங்க அப்படின்னா இவரை காட்டிலும் அதிகமானது. நீங்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு அசைவ உண்டு பண்ணார் தமிழ்நாட்டு அரசியல். அவர் அரசியல் பிரவேசம் அப்படின்றது அதிமுகவும் திமுகவுக்கும் ஒரு அதிர்வலைகளை இருந்தது அப்படின்றத யதார்த்தமான உண்மை, நிஜமான உண்மை. இதை நம்ம மறுக்கவே கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தினார். ஆனால் விஜய் அந்த அளவுக்கு அதிர்வலைகளை ஏற்படுத்தினாரா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. ஏன்னா அவர்களுக்கு இருக்கிறது எல்லாமே ஒரு ரசிகர்கள் கூட்டம் தான். நீங்கள் எம்ஜிஆருக்கு கூட்டின கூட்டம், விஜயகாந்த் அவர்கள் கூட்டினா மெச்சூரிட்டியான கூட்டம், அவருடைய நிர்வாகிகள், ஆமா வாக்காளர் கூட்டம், இளைஞர்கள் கூடுனாங்க. இந்த மாதிரி சிறுவண்டுகள்லாம் கூடல. இவங்களுக்கு கூடுறாங்கல்ல, இப்போ சிறுவண்டுகள்லாம் வந்து என்ன பண்ணுது, அவங்களுக்கு ஓட்டு இருக்குதா இல்லையா அப்படின்றது இல்லை. விஜயை பார்க்கணும். திரைக்கு முன்பாக இருந்தார், திரைக்கு வந்திருக்கு. இப்போ நீங்கள் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்ஜிஆர் வந்து படம் நடிச்சிட்டு இருக்கும் போதே திமுகவில் இணைஞ்சார். திமுகவில் இருந்துட்டு தான் அவர் படம் நடிக்க வராரு. ஸோ அவர் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா திமுக காரன். அது மாத்திரம் இல்லாமல் பிரச்சாரங்கள் நிறைய மேற்கொண்டிருக்காரு. பொதுவெளிகளை நிறைய டிராவல் பண்ணியிருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள். படத்தில் மட்டும் அப்படியே வீட்டுக்குள்ளேயே இல்லை, சினிமா டு வீடு, வீடு டு சினிமா அப்படி மட்டும் இல்லை, பொதுவெளிகளை ஆமாம் மக்களோட மக்களை பயணிச்சார். விஜயகாந்த் அவர்கள் எடுத்தாலும் ஷூட்டிங் ஸ்பாட் போனாலும் மக்களை சந்திப்பார். தனக்குன்னு ஒரு ஆதரவாளர்கள் ரசிகர் கூப்பிடுறாங்களா அவங்கள கூப்பிட்டு அவங்கள பார்க்கணுன்றதுக்காக அவங்கள கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ எடுப்பார். இந்த மாதிரி விஷயங்களை விஜயகாந்த் அவர்களும் மக்கள் இதனால் அவரும் கட்சியில் சார்ந்தா இருந்தார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது விஜயகாந்தா இருந்தாலும் எம்ஜிஆர் இருந்தாலும் மக்களோட மக்களாக இருந்தாங்க. அவங்க சினிமாவில் உச்சத்தில் இருந்தாலும் மக்களோட மக்களாக இருந்தாங்க. ஆனால் விஜய் மக்களோட மக்களாக இருந்ததே கிடையாது. அவர் வந்து மூடி வைத்த பொக்கிஷம் மாதிரி இருந்தார். சினிமா விட்டா வீடு, வீடு விட்டா சினிமா, இப்படி தான் இருந்தார். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வராரு, நம்ம தெருவுக்கு வராரு, நம்மளுடைய தொகுதிக்கு வராரு அப்படின்னும் பொழுது மக்கள் பார்க்கறதுக்கு கூடுறாங்க. அவ்வளவுதான் கலை யதார்த்தமே. விஜயை வந்து ஒரு தலைவராக ஏற்றுக்குன்னு யாருமே கூடவே கூடலை. நீங்கள் ஆஃப்டர் கரூர் சம்பவத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் சரிய தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. விஜய் கூட்டத்துக்கு போனாலே நம்ம செத்துருவோம் அப்படின்ற ஒரு அச்சம், பயம் எல்லா மக்கள் மத்தியிலும் இருந்தது. இல்ல சார், இப்ப பாண்டிச்சேரியில கூட்டம் கூடினாங்க, அந்த கார்லயே ஏறி விழுறாங்க, உயிர் போகுன்ற ஒரு பயம் கூட இல்லாம வந்துட்டு இருக்க கார்ல ஏறி விஜயை பாக்குறாங்க, அந்த வாகனம் பின்னால தொடர்ந்து வர்றாங்க.
அந்த பயம் இருக்கிற மாதிரி இல்லையா அவங்க அதுதான் தொண்டர்கள்ட்ட? அதுதான் அந்த ஒரு கூட்டம் சொல்றேன். எதை பத்தியே கவலை கிடையாது அவங்களுக்கு. தான் உயிரை பத்தி கூட கவலை கிடையாது. தன்னுடைய பெற்றோர்களை பத்தியே கவலை கிடையாது. பக்கத்துல இருக்கிறவங்களை பத்தி கூட கவலை கிடையாது. நான் முந்தி எடுத்துட்டு விஜயை பார்க்கணும். அவர்கிட்ட ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும். பாத்தீங்களா, நான் வந்து அவங்க இன்ஸ்டால அவன் போட்டு பெருமைப்படுத்திக்கணும். நான் விஜயை பார்த்தேன், அவர் வண்டியில ஏறினேன், அவர் போட்டோ எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்ஸ்டால அவன் ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல அதை பெருமையா பீத்திக்கணும். இதுதான் அவங்களுடைய மனநிலைமையா இருக்குது. தொண்டனா இருந்தா என்ன பண்ணுவானா, தலைவன் என்ன பேசுறான், என்ன கொள்கையில இருக்கிறான், என்னென்ன மக்களுக்கு அறிவிக்கிறான் அப்படின்றத அவனை பேச விட்டு அழகு பார்க்குவோம் ஒவ்வொரு தொண்டர்களும் சரி. ஆனா இங்க வருது எல்லாமே ரசிகர்கள் கூட்டம். ஸோ அதனால நான் முந்தி அடித்துன்னு போயிட்டு விஜய் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கணும், என் கேமரால நான் பதிவு பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு கூட்டம் தான் விஜய்க்கு வருது. இந்த கூட்டத்தை நம்பி விஜய் அரசியலுக்கு வந்தார்னா அவர் ஏமாந்து நிற்பார், தோத்து போவார் அப்படின்றது தான் என்னுடைய மாற்று கருத்து. நீங்க சொன்ன மாதிரி லோக்பால் சர்வே அவங்க சொல்ற மாதிரி 20% இருக்கலாம். இந்த 20% யாருடைய வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய வாக்கு தான். விஜய்க்குன்னு தனியாக வாக்கு வங்கி அவர் வந்து என்ன பண்ணல, வாக்காளர்களை வாக்கு வங்கியை சேர்க்கல. அதிமுக வாக்கு என்ன பண்றாரு, தான் பக்கம் திரும்பிக்கிறார். எம்ஜிஆர் 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 சொல்லிக்கிட்டு வர்றாருல, அவர் சொல்றதுக்கான காரணம் இதான். ஏன் நீங்க வந்து விஜய் விஜய்னு சொல்லல, மக்கள் மத்தியில் உங்களுக்கு பெரும்பான்மை இருக்கு, இளைஞர்கள் வரவேற்பு இருக்கு அப்படிங்கும்போது விஜய் விஜய்ன்னு சொல்லிட்டு வாங்களேன். ஏன் எம்ஜிஆர் எம்ஜிஆர் சொல்லிட்டு வரீங்க அப்படின்னா, இது அதிமுக வாக்கு வங்கியை பிரிக்கிறதுக்கு தான் எம்ஜிஆர் 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 சொல்லிட்டு வராரு கண்டி. உண்மையிலேயே விஜய்க்கு கட்ஸ் இருந்தா விஜய் விஜய் சொல்லிட்டு வந்து அவருக்கான வாக்கு வங்கியை அவர் தக்க வைப்பார் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. வந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் கட்சியை சேர்ந்தவர்களும் சரி, விஜயும் சரி ஜெயிக்க மாட்டாங்க, தோப்பாங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இப்ப மக்களை வந்து அவர் சந்திக்கல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா மக்களுக்காக நலத்திட்டங்கள் நிறைய அவர் வகுத்திருக்காரு. வீட்டுக்கு வந்து ஸ்கூட்டி கொடுப்போம், 6 சிலிண்டர் கொடுப்போம், தாய்மார்களுக்கான அவங்களெல்லாம் கவர்றதுக்காக. அதே மாதிரி பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம் கொடுப்போம் அப்படின்னு நிறைய பெண்களுக்கு வந்து சலுகைகள் வந்து அவர் வந்து செய்யறதா சொல்லியிருக்காரு ஆட்சிக்கு வந்தோட. இப்ப மக்களை பத்தி அவர் யோசிக்காம திங்க் பண்ணாமையே இவ்வளவு நல்ல திட்டங்கள்லாம் அவர் வந்து சொல்லுவாரு. அவர் சொன்ன திட்டங்கள் எல்லாமே ஆல்ரெடி அதிமுக செஞ்ச திட்டம், திமுக செஞ்சு கொண்டு இருக்கிற திட்டம். இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் உருவிதான் அவர் என்ன பண்ற சொல்றாரு. இவருன்னு தனியா சுயமா மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றத இவர் இது பண்ணாரானா கிடையவே கிடையாது. மக்களுக்கு நான் ஸ்கூட்டி தரேன், வண்டி தரேன் அப்படின்னா அதிமுகவில் ஆல்ரெடி அம்மா பைக் அப்படின்னு சொல்லிட்டு மானிய விலையில கொடுத்தாங்க. கேஸ் தரேன்னு சொல்றதெல்லாம் கொடுத்துன்னு தான் இருக்காங்க. இன்னமும் கேஸ் எடுத்துட்டீங்கன்னா 6 கேஸ் எப்படி கொடுப்பாரு அப்படின்றதான் சொல்லலை. சொல்றாரு 6 கேஸ் கொடுப்பேன்னு சொன்னாரு. அவர் சொன்ன உடனே கேஸ் தட்டுப்பாடு வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் கேஸ் எப்படி கொடுப்பாரு அப்படின்ற ஒரு வழிமுறையை இதுவரைக்கும் சொன்னாரா அப்படின்னா சொல்லவே இல்லை. கேஸ் தட்டுப்பாடு வந்துருச்சுல சார், நீங்கள் எப்படி கேஸ் கொடுப்பீங்க, அந்த 6 வருஷம் கேஸ் எப்படி கொடுப்பீங்க அப்படின்ற விமர்சனங்கள் பொதுவெளியில் வைக்கப்படுதுல. அதை பற்றி விஜய் போகிற பிரச்சாரங்களை சொன்னாரா? என்ன இப்போ பாண்டிச்சேரியில் போயிட்டு நான் தவறாக சொல்லிட்டேன், ரேஷன் கடையில் இது மாதிரிலாம் கொடுக்குறதுல தவறாக சொல்லிட்டேன் அப்படின்றத அதை திருத்தி சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னார்ல விஜய். அதே மாதிரி பொதுவெளியில் இப்படி வைக்கிறாங்கல்ல, நீங்கள் கேஸ் அறிவிப்பீங்கன்னு சொன்னீங்க, கேஸ் தட்டுப்பாடு வந்துருச்சு அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறதுல அது நீங்கள் சொல்லுங்கள், சுட்டி காட்டி சொல்லுங்கள். நான் கேஸ் அனௌன்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன், கேஸ் தட்டுப்பாடு வந்துருச்சு, நான் இப்படி தான் கேஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கலாம்ல. கொடுக்க மாட்டேங்கிறார். ஏன்னா அவரால் முடியாது. ஸோ அதனால தான் விஜய் அவர்கள் கொடுக்க முடியாத சாத்தியமில்லாத வாக்குறுதிகளை அள்ளி வீசுறாரு. ஏன் வீசுறாரு, எதுக்கு வீசுறாருன்னா வாக்குகளை சம்பாதிக்க தான். இன்னைக்கு அதிமுக வந்தாலும் திமுக வந்தாலும் இலவசங்கள் சொல்லிட்டு சொல்றாங்களே, இலவசங்கள்ல மக்களுக்கான கொடுக்க வேண்டிய உரிமைகளை 2 கட்சிகளும் மாறி மாறி என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. போதாதைக்கு அன்புமணி அவர்கள் ஒரு பங்கு கொடுக்குறாரு, பாஜக ஒரு பங்கு கொடுக்குறாங்க. ஸோ எல்லாருமே மக்களுடைய வாக்குகளை கவர் பண்றதுக்கு கவர்ச்சிகரமான திட்டங்களை வந்து சொல்றாங்க. ஆனா விஜய் மட்டும் பார்த்தீங்கன்னா மக்களை கவர்றதுக்கு சொல்றாரா அப்படின்னா மக்களை குழப்பறதுக்கு தான் அவர் சொல்றாரு. ஸோ அவர் சொல்ற மாதிரி வீட்டுக்கு ஒரு ஸ்கூட்டி கொடுப்பாருன்னா யாருக்கு கொடுப்பாரு? வசதி வாய்ப்பு படைத்தவங்களுக்கு கொடுப்பாங்களா? இப்போ எல்லார் வீட்டிலும் பைக்குன்னு ஒன்று இருக்கு. அவங்களுடைய கோல் என்னவா இருக்குன்னா காரு. இப்போ உங்க வீட்டில் கூட பைக் இருக்கும், உங்களோட அடுத்த எண்ணமான இருக்குன்னா கார் வாங்கணும்னு எண்ணமா இருக்கும். என்கிட்டயும் பைக் இருக்கு, என் ஒய்ஃப் கிட்டயும் பைக் இருக்கு. எங்களுடைய அடுத்த இலக்கு என்னன்னா கார் தான் வேணும். ஸோ காரு கொடுப்பாருன்னு சொன்னாரா? கொடுக்க மாட்டாரு. ஒருவேளை கார் கொடுக்கணும்னாலும் எங்க நிப்பாட்டிவீங்க? பார்க்கிங் பிரச்சனைன்னு ஒன்று இருக்கு. ஸோ இதெல்லாம் பிரச்சனை இருக்கு. மக்களுக்கான சாத்திய கூறுகளை அவர் சொல்றாருன்னா கொடுக்க சொல்ல மாட்டாரு. கேஸ் எப்படி சார் கொடுப்பீங்க அதை சொல்லுங்க சார்னா அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்னா ஜெயிக்க போறது இல்லை, அள்ளி வீசுவோம். வந்துருச்சு, ஒருவேளை ஜெயிச்சிட்டோம், கொடுத்த வாக்குறுதியை கேட்டா எதனா ஒரு காரணத்தை சொல்லி என்ன பண்ணுவாங்க, அதை மழுப்புவாங்க. கண்டி இவங்களால மக்களுக்கு அடிப்படை வசதிகளை பூர்த்தி செய்ய வேண்டியதை ஆரம்பத்தில் இலவசங்களை எதிர்த்தார்ல விஜய், இன்னைக்கே இலவசத்தை நீங்க கொடுக்கணும். ஸோ மக்களோட அடிப்படை வசதிகள் என்ன, அது நீங்க சரி பண்ணி கொடுத்தாலே போதும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இப்ப நீங்க திமுக அரசு வந்து திட்டங்கள் நிறைய கொண்டு வந்திருக்கு, நலத்திட்டங்கள் நிறைய செய்யறாங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்ப திமுகன்னு உழைச்சவங்க தொண்டர்கள் அவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஒரு வேட்பாளர் பதவி அது மாதிரி கொடுக்காம ஏடிஎம்கேல இருந்து வந்தவங்க,
தேமுதிகல இருந்து வந்தவங்க, இப்ப மத்த கட்சிகள்ல இருந்து, இப்ப தேமுதிக கூட்டணியில இருக்கிறாங்க, இப்ப ஏடிஎம்கேல இருந்து வந்த சேகர் பாபு அவங்களா இருக்கட்டும், இன்னும் ஓபிஎஸ் அவங்களா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு உயர் பதவி தான் அவங்க கொடுக்குறாங்க. ஆனா அதே கட்சிக்கு 20 வருஷம் 15 வருஷம் உழைச்சிருப்பாங்கல்ல, நோட்டீஸ் ஒட்டினதுல இருந்து எல்லா பிரச்சாரங்கள் மேற்கொண்டு எல்லாமே கலந்து இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஏன் சாதாரண தொண்டன் அவங்களுக்கு ஏன் ஒரு உயர் பதவி வந்து கொடுக்க மாட்றாங்க? அதாவது நீங்க திமுகவை எடுத்துட்டீங்கனாலே அவங்க கிட்ட இருக்கிற பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன, உழைச்சவங்களுக்கு இங்க அங்கீகாரம் உண்டு அப்படின்றது தான் இங்க பார்ப்பாங்க. இப்போ நீங்க அதிமுகவில் வந்தவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா, அதுக்கு ஒரு அங்கீகாரம் அவ்வளோதான். இப்போ நம்மளை நம்பி, இப்போ உங்களை நம்பி நான் வரேன் அப்படின் போது, உங்க வீட்டுக்கு வரேன், உங்களை நம்பி நான் வீட்டுக்கு வரேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, நம்ம வீடு தேடி வந்துட்டாரு, வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க, எங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நீங்க பண்ணுவீங்க. இப்போ நீங்க எங்க வீட்டுக்கு வந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, எங்க வீட்டுக்கு வரீங்கன்னா உங்களை அவமானப்படுத்தி நாங்கள் அனுப்ப மாட்டோம். ஸோ உங்களை மன திருப்திக்கு என்ன பண்ணுவோமோ அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், செஞ்சோம். ஸோ இந்த மாதிரி தான் திமுகவை நாடி, அதிமுகவில் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல, அதிமுகவை எங்களை மதிக்கல, அதிமுகவை இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விலையேற பெற்ற ஒரு முத்துக்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த முத்துக்கள் இங்கே வரும்பொழுது அதை நம்மளும் இழக்கக்கூடாது. இப்போ பாருங்க, நீங்கள் அதிமுகவில் இந்த முத்துக்களெல்லாம் நீங்கள் வந்து இழந்துட்டீங்க, இங்கே வந்து எப்படி ஜொலிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு அதிமுகவுக்கு ஒரு பதிலடி கொடுக்குற விதமாக தான் திமுகவில் வந்தவங்களுக்கெல்லாம் சீட்டு கொடுக்குறாங்க. ஆனால் திமுகவில் உழைச்சவங்களுக்கு அங்கீகாரம் இருக்கா அப்படின்னா அது இருக்கு. அவங்களுக்கு என்ன ஒரு அங்கீகாரம் கொடுக்கணுமோ, அந்த ஒரு வாரிய தலைவராவோ இல்ல அந்த மண்டல குழு உறுப்பினராவோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல அங்கீகாரம் கொடுக்குறாங்க. உள்ளாட்சி அமைப்பு தேர்தலில் அவங்களுக்கு என்ன அங்கீகாரம் கொடுக்கணுமோ அந்த அங்கீகாரங்கள் கொடுக்குறாங்க. ஸோ திமுகவில் உழைச்சவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கல அப்படின்றதெல்லாம் சுத்த போய் அதை வந்து நான் ஏற்றுக்கவே மாட்டேன். திமுகவில் உழைச்சவங்களுக்கு தான் அங்கீகாரம் உண்டு அப்படின்றதுல எந்த விதமான உங்களுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷனே தான். உழைச்சிங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அப்படின்றத திமுகவுடைய தாரக மந்திரமாகவும் இருக்குது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாக இருக்குது. ஸோ அதிமுகலேருந்து வந்தாங்க அவங்கள எதுனா அவங்களுக்கு அதிமுக அவங்க இருந்தாங்க அங்கே டம்மியாக இருக்காங்க. ஸோ அதிமுக அதே ஆளு தான் திமுகவுக்கு வந்தால் எப்படி உழைக்கிறாங்க, எப்படி மேலடி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவுக்கு ஒரு தகுந்த பாடம் புகட்டணும். இது அதிமுகனால அப்படியே கிடையாது. திமுகவில் வந்தால் நீங்கள் உழைச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு எல்லா கட்சிக்காரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே கொடுக்குறாங்க. ஆனால் திமுகவில் உழைச்சவங்களுக்கு, அடிமட்ட தொண்டர்களுக்கு எல்லாரும் அங்கீகாரம் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ என்னென்ன பண்ணணுமோ அதை செஞ்சுட்டு தான் இருக்காங்க திமுக. இப்ப உழைச்சவங்களுக்கு இங்க வந்து இடம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்ப அமைச்சர் துரைமுருகன் அவங்களை எடுத்துக்கோங்க. அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டிஎம்கேல அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரியே துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவங்களை எடுத்துக்கோங்க. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுடைய ஏஜ் இதெல்லாம் பார்க்கும்போது அமைச்சர் துரைமுருகனுக்கு தான் எல்லாமே அதிகமா இருக்கு. அந்த துணை முதல்வர் பதவியை அமைச்சர் துரைமுருகனுக்கு கொடுக்காம ஸ்டாலின் அவங்களுடைய பையன் அப்படின்றதுனால வந்து துணை முதலமைச்சர் பதவியை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பேச்சு வந்து வந்தது. இப்ப நீங்க உழைத்தால் வந்து கண்டிப்பா அங்கீகாரம் கிடைக்கும், டிஎம்கேல உழைக்கிறவங்களுக்கு இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப அமைச்சர் துரைமுருகனை விடவா உதயநிதி ஸ்டாலின் இல்ல அப்படி இல்ல. இப்போ அமைச்சர் துரைமுருகனை அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு. இப்போ ஒரு துணை முதலமைச்சர் பதவி உதயநிதிக்கு கொடுக்குறாங்கன்னா யாருன்னா ஒருத்தர் போர்க்கொடி தூக்கின்னு இருக்கணும்ல, எனக்கு பிடிக்கல அப்படின்னு. இப்போ நீங்க அதிமுகவில் பலர் போர்க்கொடி தூக்குனாங்க. இவர் பதவி, எடப்பாடி பழனிசாமி பதவிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல பேர் போர்க்கொடி தூக்குனாங்க, எல்லாமே செஞ்சாங்க. ஆனா இங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் பதவிக்கு வராரு அப்படின்னு முதலமைச்சர் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அவர் எதிர்த்து யாராவது குரல் கொடுத்துருக்கணுமே, இல்லையே. ஏன்னா இங்க எல்லாமே ஒற்றுமையா இருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது நல்ல முடிவு, அது கட்சிக்கா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுக்கு இருந்தாலும் சரி, ஒரு நல்ல திட்டமாக தான் இருக்கும், நல்ல முடிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் நம்புறாங்க, ஒவ்வொரு மூத்த அமைச்சர்களும் ஒவ்வொரு மூத்த நிர்வாகிகளும் நம்புறாங்க. ஸோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் துரைமுருகனே இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அவர் தான் சொல்றாரு உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ நீங்க ஸ்டாலினுக்கு அடுத்தது இங்க உதயநிதி அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க, வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எங்க வீட்டுக்கு அடுத்தது என் பையன் தான் வரணும், ஊர்ல இருக்கிற பையனை தூக்கி வந்து நான் உட்கார வைப்பேன் அப்படின்ற ஒரு பேசிக் கான்செப்ட் தான் இது. ஸோ இன்னைக்கு அதிமுகவில் வாரிசு அரசியல் இல்லை, வாரிசு இல்லை. அதிமுக இன்னைக்கு என்ன அல்லோது கதி பெறுது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. ஸோ இது வாரிசு அரசியல், வாரிசு இருக்கிறாங்க, அவங்க அரசியல் வச்சுக்கிறாங்க. சார் உங்களுக்கு வாரிசில் இருந்தால் இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார்ல, அவங்க பையனை தான் கொண்டு வருவார். அடுத்தது வேற ஒருத்தருக்கு வேற யாருக்குன்னா பொதுச் செயலாளர் பதவி கொடுப்பாரா? 5 வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு தேர்தல் நடக்கணும். அடுத்த தேர்தலில் யாருன்னா நிப்பாட்ட சொல்லுங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமி நிற்கிறாரு, அடுத்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுங்களேன். ஏன் முதலமைச்சர் கேண்டிடேட் நீங்க தான் இருக்கணுமா? ஒரு சாதாரண விவசாயி முதலமைச்சராக கொண்டு வரணும் அதிமுகவில் இருக்குதுன்னு சொல்றாருல, அடுத்த ஒரு சாதாரண ஒரு விவசாய முதலமைச்சர் வேட்பாளரை நிப்பாட்டுங்க. ஏன் தொடர்ந்து நீங்க தான் வேட்பாளர் நிக்கணுமா? கேள்வி கேட்கலாம்ல. ஸோ இதெல்லாம் வாதத்துக்கு சும்மா சொல்றதுக்கு வேணா அக்செப்ட் பண்ணிக்கலாம் எடப்பாடி பழனிசாமி சொல்றதுலாம். ஆனா
நிதர்சனமான உண்மை என்னன்னா, தனக்கு அடுத்து கட்சி யார் நடத்த போறா, தனக்கு அடுத்தது யார் தமிழ்நாட்டை வழிநடத்த போறா அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் முதலமைச்சர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வந்தாரு. இத மற்ற மூத்த அமைச்சர்களும் சரி, மூத்த நிர்வாகிகளும் சரி, மற்ற எம்எல்ஏக்களும் சரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. யாரும் எதிர்க்கல. ஒருவேளை எதிர்ப்பு தெரிவித்திருந்தால் முதலமைச்சர் தன்னுடைய முடிவை மாற்றி இருப்பார் அப்படின்றது தான் ஏன் தனிப்பட்ட கருத்தை நான் பார்க்குறேன். ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை யாருன்னா ஒருத்தர் ஏத்துக்கல, யாருன்னா ஒருத்தர் அதிருப்தி தெரிவிக்கிறாங்க, அது சரி செய்யறது பார்ப்பார். ஒருவேளை துரைமுருகனை அக்செப்ட் பண்ணிக்கல, வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தா முதலமைச்சர் தன்னுடைய முடிவை மாற்றிருப்பார். வேற யாருக்குன்னா கொடுத்துருக்கலாம். இங்கே எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் தான் அவர் என்ன பண்ணுறாரு, இது நல்ல முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்திருக்கிறாரு. ஸோ இதை வந்து நம்ம இப்படி பாசிட்டிவாக பார்க்கணுமே கண்டி நெகட்டிவாக வெளியில் இருக்கிறவங்க யாரோன்னா எதுவும் சொல்லலாம். ஸோ அதெல்லாம் கொண்டு வந்து நம்ம வாதத்துக்கு வச்சோன்னா அது தேவையில்லாத ஒரு வாதமாக தான் இருக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஓகே சார். இப்போ அடுத்ததா சின்னம். இப்போ மதிமுகவாக இருக்கட்டும் இல்லை விசிகாவாக இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு சின்னம் வந்து இருக்கு. இப்போ விசிகாவுக்கு 8 தொகுதிகள் வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் உதயசூரியன் சின்னத்துல தான் அவங்க போட்டியிடணுன்ற ஒரு நிர்பந்தத்துக்கு கட்டாயப்படுத்துறாங்களா? ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு சின்னம் இருக்குல்ல. இப்ப மதிமுகவுக்குன்னு பம்பர சின்னம் இருக்கு. அந்த சின்னம்ல அவங்கள போட்டியிட விடாம எங்களுடைய சின்னத்துலதான் நீங்க வந்து போட்டியிடணும், ஏன்னா நீங்க எங்க கூட்டணியில நீங்க இருக்கிறீங்க, நாங்க சொல்றதான் நீங்க கேட்கணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறாங்களா? இல்ல இது எது மாதிரி இருக்குது சார்? இல்ல இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அது மதிமுகவுக்கும் அவங்களுக்கு என்னென்ன கான்வர்சேஷன் போச்சு, என்னென்ன அக்ரிமெண்ட் டீலிங்லாம் போச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல, பொது வெளியில வரல. நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதிமுகவுக்கு பம்பர சின்னம் அப்படின்னது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னமாக இருந்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேர்தலில் போட்டிட்டு தொடர் தோல்வியினால அந்த அங்கீகாரத்தை அவங்க இழக்கிறாங்க. அவங்களுக்குன்னு சின்னம் கிடையாது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, உதயசூரியன் சின்னத்தில் 4 சீட்டு கொடுக்குறாங்க. உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்க. ஃபஸ்ட்டு எப்படி சொல்லப்பட்டதுன்னா, 3 சின்னம் உதயசூரியன், ஒரு சின்னம் வந்து சுயேட்சா நிற்கிறோம், ஒரு தொகுதி வந்து ஒரு சுயேட்சா நில்லுங்க, 3 தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் நில்லுங்க அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டாங்க. கையெழுத்து ஆயிடுச்சு. குறிப்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சி தொகுதியில் துரை வைகோ நிற்கிறாரு. அப்போ அவர் வந்து சுயேட்சை சின்னத்தில் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீப்பெட்டி சின்னத்தை நின்று என்ன பண்ணுறாரு, ஜெயிக்கிறாரு. ஜெயிச்சு கட்சிக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. தேர்தலில் ஒவ்வொரு தேர்தலையும் அவங்க நிற்கும் பொழுது தனி சின்னத்தில் நின்று அவங்களுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் விதிமுறைகள் இருக்கு. ஆமாம், அந்த ரேஞ்சில் தான் நாடாளுமன்றத்தை தனித்து என்ன பண்ணுறாரு, சுயேட்சை சின்னத்தில் நின்று ஜெயிக்கிறாரு. இப்போ இந்த தேர்தலில் 3 தொகுதி உதயசூரியன், ஒரு தொகுதி சுயேட்சா நில்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இது எப்படி மாறுதுன்னா, இல்லை 4 தொகுதியில் உதயசூரியனில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா, மதிமுகவுக்கு 4 தொகுதியில் வின் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டம். ஏன்னா அவங்க அதிகாரத்தில் இருக்கணும். மதிமுகன்றது அதிகாரத்தில் இருக்கும்போது 4 எம்எல்ஏக்கள் நம்மளுக்கு இருக்கணும்பா அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் சுயேட்சை நின்று அந்த தொகுதியில் ஒருவேளை நம்ம தோத்துட்டா என்ன பண்ண முடியும், அது வந்து எதிர்கட்சிகளுக்கு சாத்தியமாக போயிடும் அப்படின்றதுனால தான் 4 தொகுதியிலும் உதயசூரியன் சின்னத்தில் உதயசூரியன் சின்னத்தில் நின்னா கன்ஃபார்மாக ஜெயிப்போம் அப்படின்றது மதிமுகவுடைய நிலைப்பாடாக இருக்கலாம். அது மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்க கூடாது, அந்த தொகுதியை நம்மளுக்கு ஒதுக்கின 4 தொகுதியை எதிர்கட்சிகள் பிடிச்சிடக்கூடாது அப்படின்ற நோக்கம் இருந்திருக்கலாம். ஸோ அதனால தான் இதில் உடன்படுறாங்க. மதிமுக திமுக சின்னத்தில் உதயசூரியன் சின்னத்தில் உடன்படுறாங்க. ஸோ 2 பேரும் உடன்பட்டு தான் இந்த தொகுதி சின்னத்தில் என்ன பண்ண நிற்கிறாங்க. உதயசூரியன் சின்னத்தில் நின்னா கன்ஃபார்மாக ஜெயிச்சிரும், 4க்கு 4 நம்மளை எடுத்துடலாம் அப்படின்ற ஒரு நல்ல அபிப்பிராயத்தில் அவங்க நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. ஓகே சார். இப்போ மக்கள் நீதி மையம் ஆரம்பிக்கும் போது கமல்ஹாசன் சார் ஒரு ஆடு ஒன்று வந்துச்சு. அதாவது டார்ச் லைட்டை வச்சு டிவியை உடைக்கிற மாதிரி வந்தது. அதாவது அவங்க ட்வீட் என்ன போட்டிருந்தாங்கன்னா, அந்த எம்ஜிஆர் பாட்டு ஒன்று போட்டு இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் அப்படின்னு ட்வீட் போட்டு தான் அவங்க அரசியலுக்கே வந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி கூட்டங்களும் இருந்துச்சு. ஆனால் அவரை ஜெயிக்கல, அவரை யாரும் ஜெயிக்க வைக்கல. நீங்கள் சொல்கிற மாதிரி ரசிகர்கள் கூட்டமாக தான் அதுவும் இருந்திருக்கும். கமலை பாத்திரணும் அப்படின்னு கூட வந்திருக்கலாம். நான் வந்து டிஎம்கேவை எதிர்த்து, அந்த வாரிசு அரசியலை எதிர்த்து தான் நான் வந்து வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க வந்து கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி கேப்டன் விஜயகாந்த் சார் அவங்களையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த டிஎம்கே ஏடிஎம்கே திராவிட கட்சிகளுடைய ஆட்சி வந்து சரியில்லை, இவங்க மக்களுக்கு எதுவுமே செய்யலை, கொள்ளை அடிக்கிறாங்க, இந்த ஆட்சியை கலைக்கணும்ன்றா அவர் வந்து வந்தார். டிஎம்கே வந்து ஆப்போசிட், அதாவது டிஎம்கே எதிர்க்கிற விதமாக தான் கேப்டனும் வந்து வந்தாங்க. ஆனால் இன்னைக்கு டிஎம்கேவை எதிர்க்கணும்னு வந்தவங்களே அந்த கூட்டணியில் இருக்கிறாங்களே சார். இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, கமலஹாசன் வந்து ஆரம்பத்தில் திமுகவை எதிர்த்தாரு, இன்னைக்கு திமுகவில் போய் இணைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, வர்றவங்க எல்லாருமே நீங்கள் இப்போ இல்லை 67லேருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுகவை எதிர்த்து தான் நிறைய பேர் அரசியல் செய்ய வந்தாங்க, அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க தான் இன்னைக்கு திமுகவில் நிறைய பேர் ஐக்கியமாக இருக்கிறாங்க. அப்படின்னா இன்னைக்கு திமுகவை எதிர்த்து யாரும் அரசியல் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாகிருக்கு. வருவங்க அதிமுகவை எதிர்க்கல, அதிமுகவை எதிர்த்து யாரும் வரவே இல்லை.
பாஜகவை எதிர்த்து யாருமே வரவே இல்லை, மற்ற கட்சிகளை யாரும் எதிர்த்து வரவே இல்லை. திமுகவை எதிர்த்தா தான் ஒரு பெரிய ஆளு அப்படின்னு நினைச்சுறாங்க. இப்போ விஜய் முதற்கொண்டு நான் சொல்றேன். ஏன்னா திமுக இங்க ஒரு பலம் வாய்ந்த ஒரு கட்சியா இருக்கு. திமுகவை எதிர்த்தா இவ்வளோ பெரிய ஆளை எதிர்க்கிறாரு, அப்ப இவளுக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்கும் அப்படின்றது நம்முடைய திங்கிங்கா இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்மளுக்கு வடிவேல காமெடி தான். அடிச்ச கைப்புள்ளிக்கே இவ்வளோ காயனா அடிவாங்கனுடைய நிலைமை யோசித்து பாடுறா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் திமுகவை எதிர்க்கிறவங்களுக்கு இவ்வளோ சக்தியா இவ்வளோ பலமா அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்றதுக்காக தான் இந்த திமுகவை எதிர்ப்பு அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து வராங்க. ஆனா எதிர்த்தவங்க இன்னைக்கு எல்லாருமே திமுகல தான் பைக்க மாறாங்க. திமுக அந்த பிளாட்ஃபார்ம் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம ஸ்டேபிளா நிற்க முடியாது அரசியல்ல அப்படின்றத உணர்த்துற விதமா தான் கமல் போன்றவர்களும் இருக்கிறாங்க அப்படின்றதான் என்னுடைய கருத்து. நாளை பின்ன விஜய்க்கும் இந்த நிலைமை வரலாம் அப்படின்னு தான் என்னுடைய கருத்து. இன்னொரு படி மேலே சொல்ல போனோம்னா, இங்கே திமுக தமிழ்நாட்டில் திமுகவுக்கு நிகராக அரசியல் செய்கிற இடத்துல அதிமுக அப்படின்றது ஒன்று இல்லை. ஏன்னா அப்படி இருந்தால் அதிமுக பக்கம் இவங்கெல்லாம் போயிருப்பாங்க. இன்னைக்கு அதிமுக அந்த இடத்தை இழந்துருச்சு. ஸோ திமுகவில் நம்ம ஸ்டேபிளாக இருந்தால் அரசியல் நம்ம நிலைநிறுத்தி நிற்போம் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை தான் இங்கே கமல் போன்றவர்கள் அங்கே திமுகவில் பைக்க மாறுறதை நம்ம பார்க்கணும். ஓகே சார், கடைசியாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ விஜய் அவங்க வந்து அவங்களுடைய பரப்புரையின் போது ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் சார் அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசுகிறாங்க. அவங்க அப்படி பேசுனதுனால தான் எம்கே ஸ்டாலின் வந்து காண்டாகி அவங்கள வந்து பரப்புரை பண்ண விட மாட்டுறாங்க. ரோட்டில் பள்ளம் தோண்டி வச்சிடுறாங்க, எம்டி பஸ்ஸை நிப்பாட்டி வச்சிடுறாங்க, நிறையா போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல, எங்களுடைய தேர்தல் இதுக்கு வந்து டைம் வந்து கம்மியாக கொடுக்குறாங்க, எங்களை அலோவ் பண்ணலை, நிறையா வந்து குற்றச்சாட்டுகள் வந்து ஸ்டாலின் சார் மேலே தான் வைக்கிறாங்க. அதுக்கு வந்து ஸ்டாலின் அங்கிள்னு இவங்க கலாய்ச்சது தான் காரணம். அதாவது விஜய் அவர்களுடைய பரப்புரைக்கு டிஎம்கே சார்ந்த எம்கே ஸ்டாலின் தான் முட்டுக்கட்டை போடுறாரு, டிஎம்கே தான் முற்றிலுமா தடுக்குது, இல்லைன்னா விஜய் நேரம் ஒரு 100 தொகுதியில வந்து பிரச்சாரம் பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி தாவேகாவுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து பேசிட்டு வர்றாங்களே சார், இதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா இப்போ நான் காலையில பார்த்த சோஷியல் மீடியால ஒரு வீடியோ வந்து வைரலா இருந்தது. தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து பேசின வீடியோ. அதாவது எதிரிகள் வந்து எங்களை வசப்படுறாங்க, அது எல்லாமே எனக்கு ஸ்ட்ரென்த்து தான், நாங்கள் இன்னும் வளருவோம், என்னை பற்றி, என் பிள்ளைகளை பற்றி, என் மகள்களை பற்றி, என் பேரப்பிள்ளைகளை பற்றி, என் குடும்பத்தை பற்றி ரொம்ப இழிவாக பேசுகிறாங்க. ஒரு மரத்து கீழே மலமோ இல்லை சாணமோ போட்டால் அந்த மரம் அது வந்து எருவாக்கி தன்னைத்தானே வளர்த்துக்கும். அது போல தான் நான் என் மேலே நீங்கள் வந்து நிறைய இழிவு சொற்களை போடுறீங்க, நிறைய வசப்படுறீங்க, இது எல்லாமே எனக்கு ஸ்ட்ரென்த்து தான், நான் அது எல்லாமே எருவாக்கி நான் வளர்ந்துக்கிட்டு தான் வருவேனே கண்டி உங்களுடைய பேச்சுனால நான் கீழே இறங்கி போக மாட்டேன் அப்படின்ற ஒரு காணொலி வந்து ரொம்ப வைரலாக பரவிந்தது. திமுக குணம் இதுதான். ஏன்னா திமுக வந்து நீங்கள் தலைவர் கலைஞர் மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற ஸ்டாலின் முதற்கொண்டு, இல்லை பிற்காலத்தில் உதயநிதி முதற்கொண்டு, இல்லை அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற மாதிரி இன்ப நீதியாக இருக்கட்டும், ஒரு வாரிசாக இருக்கட்டும், திமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு கல்லை நீங்கள் எரிஞ்சிங்கன்னா அந்த கல் ரிட்டர்ன் உங்ககிட்ட வரவே வராது. ஏன்னா திமுகவை அடிக்கிற அடி பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு வளர்ச்சியாக தான் இருக்குமே கண்டி அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணவே மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த கூட்டத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ ஸ்டாலின் அவருடைய ஆட்சி இருக்குது, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கிறார், வந்தோடனே திமுக எதிர்க்கிறார். நிச்சயமா திமுக நினைச்சிருந்தா விஜய எப்படி வேணாலும் ரிவெஞ்ச் எடுத்திருக்கலாம். அவர் பேசின பேச்சுக்கு மட்டும் இல்லை, ஆதவர்ஜுனா பேசின பேச்சுக்கு முதற்கொண்டு எப்படி ரிவெஞ்ச் எடுக்கணுமோ அப்படிலாம் ரிவெஞ்ச் எடுக்கலாம். ஏன்னா கவர்மெண்ட் அவங்க கிட்ட இருக்கு. ஆனால் இவரை ஒரு பொருட்டாவே மதிக்கவே இல்லை. இன்னைக்கும் திமுகவுடைய பரப்புரையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேச்சா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேச்சா இருக்கட்டும், இல்லை திமுகவில் பரப்புற கனிமொழியாக இருக்கட்டும், மற்ற எல்லா வேட்பாளர்களும் பாருங்க களத்தில் திமுக விசஸ் அதிமுக தான் சொல்லிட்டு இருக்காங்க. தாவேக்காவை கணக்கில் எடுத்துக்கவே இல்லை. ஸோ அதுலேருந்தே புரிஞ்சுக்கணும் தாவேக்காவை அவங்க எப்படி டச் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்றது. இவங்களாவே கிரியேட் பண்ணுறாங்க, திமுக எங்களை தடுக்குது, திமுக தடுக்கும். முதல்ல விஜய்க்கு பரப்புரை மேற்கொள்றதுல இன்ட்ரெஸ்டே இல்லைங்க. சொல்ல போனால் அதான், அவருக்கு வெயில் ஆகாது, அவருக்கு வந்து இந்த டஸ்டெல்லாம் ஆகாது. வீட்டுக்குள்ளேயே பனையூர்லேயே இருந்தார், பனையூர்லேயே உட்காந்து அரசியல் செஞ்சார். நலத்திட்டங்கள் கொடுத்தாலும் மக்கள்லாம் வெள்ளத்தில் அடிபட்டிருந்தாலும் காற்றுல அடிபட்டிருந்தாலும் நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னாரு. கரூரில் 41 பேர் இருந்துட்டாங்க, நீங்கள் இங்கே வாங்கினாரு. தூய்மை பணியாளர்கள் வெயிலில் கடுக்கிற வெயிலில் மழையில் போராட்டம் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் இங்கே வாங்கினாரு. இவர் களத்துக்கு போகவே மாட்டார். ஸோ இப்போ திடீர்னு தேர்தல் வந்துடுச்சு, இப்போ நீங்கள் போயிட்டு இறங்கி பிரச்சாரம் மேற்கொள்ளுங்க, வெயிலில் வாங்க, டஸ்ட்டில் வாங்கினா எப்படி அவரால் முடியும்? ஸோ இதை மறைக்கணும்,
நான் ஓப்பனா வந்து தேர்தல் பிரச்சாரம்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு மக்கள்கிட்ட பொது வெளியில ஒத்துக்க முடியாது. ஸோ இதை மறைக்கிறதுக்கு திமுக மேல பழிய போடுறாங்க. உண்மையிலே இவங்க தான் திமுக மேல பழிய போட்டுட்டு இருக்காங்க. ரிஃப்ளெக்ட் திமுக பக்கம் வருதானா? வரவே இல்லை. ஏன்னா இவங்களை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. இவங்களுக்கு அவங்க கொடுக்குற தக்க பதிலடி என்னன்னா, இவங்களை பொருட்படுத்தாம இருக்கிறாங்கல்ல, அதுதான் இவங்க தக்க பதிலடி. அதை பட்டும் இவங்க திருந்தாம இன்னும் திமுகவை ஒம்புக்கு இழுத்துட்டு இருக்காங்க. அதாவது எலி வந்து புலிவாலை பிடிச்சிட்டு சண்டைக்கு வாவான்னு சொல்லி கூப்பிட்ட கதையா தான் தாவேகா திமுகவை பிடிச்சிக்கிட்டு திமுகவை குறை சொல்றதா நான் பார்க்குறேன். ஸோ எக்காரணத்து கொண்டும் திமுக தாவேகாவை தடுத்ததே இல்லை. தடுக்கணும்னு நினச்சிருந்தா இன்னைக்கு தாவேகாவே இருந்திருக்காது. விஜய் வெளியில இப்படி உலாவி இருந்திருப்பாரா, இல்லைன்னா ஒரு சிறைச்சாலையில் இருந்திருப்பாரு. ஏன்னா அவர் மேலே வழக்குகள் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஒரு முதலமைச்சரை தரக்குறைவாக பேசியிருக்கிறாரு, எந்த அளவுக்கு இழிவாக பேசணுமோ பேசியிருக்கிறாரு. ஸோ அவர் மேலே வழக்குகள் பலதும் போயிருக்கும். இது வரைக்கும் திமுக காரன் ஒருத்தன் வந்து விஜய் மேலேயோ டிவிகே மேலேயோ கம்ப்ளைண்ட் கொடுக்கவே இல்லை. ஆதவர்ஜனா பேசின பேச்சுக்கும் விஜய் அவர்கள் பேசின பேச்சுக்கும் அவதூறு வழக்கு எவ்வளோ வந்திருக்கும். ஆனால் இது வரைக்கும் வரல போலன்னா உங்களை பொருட்டாவே நினைக்கலங்க. உங்களை ஒரு கட்சியாவோ கட்சி தலைவராகவோ மதிக்கலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இவங்க தான் தேவையில்லாமல் திமுகவை நீ வாடா வாடா சண்டைக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்டு இருக்காங்க. ஒருபோதும் அது நடக்காது அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. திமுகவை எதிர்த்தா நம்ம பெரிய ஆளு நினைச்சிட்டு இருக்காரு விஜய். அது சுத்த போய் பலத்த அடி வாங்குவாரு இந்த எலெக்ஷன்ல. திமுகவை எதிர்த்தோம், ஏன்டா எதிர்த்தோம், இவங்க பேச்சு பேசாம இருந்திருக்கலாம், ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் சார், திமுக அப்படின்னு நம்ம சொல்லாம இருந்திருக்கலாம் அப்படின்றத உணர வைக்கிற ஒரு தேர்தலா தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த தேர்தல் இருக்கும். ஸோ டிவிகேக்கும் விஜய்க்கும் இந்த தேர்தல் ஒரு சவுக்கடி கொடுக்கிற ஒரு தேர்தலா இருக்கிறோம் அப்படின்றது என்னுடைய கருத்து. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னவர் தன்னுடைய சொகுசு வாழ்க்கையை விட்டுட்டு வரலன்னு நீங்க வந்து சொல்றீங்க. நிச்சயமா தான். நான் உச்சத்துல இருந்து வந்தேன், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன், மக்களுக்கு நன்றி கடன் செலுத்த வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சொகுசு வாழ்க்கையை விட்டுட்டு வரல அப்படின்றது தான் என்னோட கருத்து. நீங்க சொல்றத நான் வந்து என்ன பண்றேன், ஏத்துக்கிறேன். சொகுசு வாழ்க்கையை விடாம வந்திருக்காரு. நீங்க மக்களுக்காக வந்தோன்னா மக்களோட மக்களா நின்று இருக்கணும். வழக்குகள் பல வாழ்ந்துருக்கு. கலை யதார்த்தத்தில் நீங்க வந்து மக்களுக்காக உரிமைகளுக்காக போராடி எத்தனை வழக்குகள் வாங்கியிருக்கீங்க, மக்களுக்காக நீங்க சிறை சென்று எத்தனை சிறை சென்றிருக்கீங்க, மக்களுக்காக எத்தனை மறியல் போராட்டம், எவ்வளோ மறியல் போராட்டம் பண்ணியிருக்கீங்க, கண்டன ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் கணக்கெடுத்து பார்க்கணும். மக்களுக்காக நான் நன்றி கடன் சொகுசு வாழ்க்கையில் இருந்து நன்றி கடன் தெரிவிக்க வேண்டாம். இறங்கி கீழே வாங்க, தெருவுக்கு வாங்க, ரோட்டுக்கு வாங்க, ஒரு சாமானிய மக்களோட நில்லுங்க, அவங்க குறை என்னன்னு கேளுங்க. இது திமுக செஞ்சிருக்கு, அதிமுக செஞ்சிருக்கு, பல கட்சிகள் செஞ்சிருக்கு, பாஜக கூட செஞ்சிருக்கு. ஏன் விஜய் செய்ய மாட்டேங்கிறாரு? ஏன்னா அவரு சொகுசு வாழ்க்கையை விட்டு வரக்கூடாது. வெயில் அவருக்கு ஆகாது. அதனால தான் அவர் வந்து சொகுசு வாழ்க்கையில் இருக்காரு, ஏசிலே இருக்காரு. ஓகே சார், நிறைய தகவல்கள்லாம் நான் கேட்டது மாதிரி சொன்னீங்க. இப்போ அரசியல் நிலவரமும் ரொம்பவே பரபரப்பா இருக்கு. இந்த நிலைமையில நீங்க வந்து சொல்லியிருக்கிறீங்க. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில இன்னும் பல கேள்விகளோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி சார். நன்றி.